ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். சைனாவை பழி வாங்க ஆரம்பித்து விட்ட அமெரிக்காவின் அடுத்த அதிபர் ட்ரம்ப். ஆனால் இவர்களின் இந்த சண்டையில் நமது நாடு இந்தியாவும் பாதிக்கப்படுமா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன விஷயம்னு புரியலையா? சொல்றேன். இன்று காலையில் அமெரிக்காவின் புதிய அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு அறிக்கை. அதில் அவர் சொல்லியிருப்பது, அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவின் டாலர் பணத்தின் மதிப்பை குறைக்கக்கூடிய விதத்தில் டி-டாலரைசேஷன் திட்டத்தில் எந்த நாடு இறங்கினாலும், அவர் முக்கியமாக குறிப்பிட்டது பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக டி-டாலரைசேஷன் திட்டத்தில் குதித்தால் அதை திட்டமிடக்கூடிய சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு 100% 100% டரிஃப் வரி விதித்து அந்த நாடுகளை தண்டிப்பேன் என்று திடீரென அறிக்கை வெளியிட்டு பிரிக்ஸ் நாடுகளை பயமுறுத்தியுள்ளார். பட் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதையும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கடந்த 2-3 மாதங்களாக ரஷ்யா மற்றும் சைனாவுக்கு எதிராக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்தியா எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை செய்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்மில் அதிகமான பேருக்கு அந்த விவரங்களும் நுவான்சஸ் தெரியவே தெரியாது. இதை பற்றி இந்த வருடம் அக்டோபர் 12ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு வீடியோவில் நம்ம சேனல்ல நாம பேசியிருந்தோம். இது ஒரு பெரிய உலகப் போரே வந்துவிடுமோ என்று இருந்த நேரத்தில் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம், உலகத்தின் 1/3 மக்கள் தொகை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் த ஃபாஸ்டஸ்ட் growing economies, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிலிட்டரிஸ், தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய சட்டங்களையும் நாங்களே பார்த்துக் கொள்வோம், we define our own policies என்று பொதுவாக உலக நாடுகளுக்கு புரிய வைக்கும் ஒரு மிகப்பெரிய நாடு. உலக அளவில் பல மாகாணங்கள் போர் சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் சைனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இந்தியா இப்படி ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களின் பாலிசிக்கு ஏற்றாற் போல தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. அந்த நடவடிக்கையின் போது நமது நாடு இந்தியா சைனா, ஈரான் போன்ற நாடுகளை எதிர்த்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் சாய்ந்தது என்பது வெளிப்படையாக இந்த வருடம் அக்டோபர் மாதம் தெரிய வந்தது. எனவே ட்ரம்ப் செய்திருக்கும் இந்த புதிய திடீர் அனௌன்ஸ்மெண்ட் அறிக்கை இந்தியாவை பாதிக்குமா? நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த விஷயத்தில் இந்தியாவின் முடிவு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் நல்லது என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து மேற்கோள் காட்டி செய்யப்பட்டாலும் ஓரளவுக்கு அது அமெரிக்காவுக்கு நல்லது என்பதுதான் உண்மை. எப்படின்னு பாருங்க. இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், மிகப்பெரிய ஒரு சக்தி. ஆனால் பல ஆண்டுகளாக இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய 2 மற்ற சக்தி வாய்ந்த நாடு, ரஷ்யா மற்றும் சைனாவின் டி-டாலரைசேஷன் திட்டம் அமெரிக்காவின் டாலர் பணத்தின் உலகளாவிய ஆதிக்கத்தை, பண மதிப்பை அழிக்க வேண்டும் என்ற பல ஆண்டு திட்டத்தை முதல் முறையாக இந்தியா வெளிப்படையாக அக்டோபர் மாதம் முறியடித்தது. அந்த திட்டத்தை இந்தியா ஆதரிக்காது என்று இந்த வருடம் அக்டோபர் மாதம் வெளிப்படையாக சொல்லிவிட்டது. இந்த டி-டாலரைசேஷன் திட்டத்தில் வரலாற்றையே மாற்றக்கூடிய, உலகத்தையே மாற்றக்கூடிய கூட்டணியாக இந்தியா, ரஷ்யா, சவுதி அரேபியா மற்றும் சைனாவின் கூட்டணி இருக்குமோ என்ற சந்தேகங்கள் வர ஆரம்பித்த காலம் அதிகமாக உண்டு. வரலாற்றை எடுத்து பாருங்க. அமெரிக்காவை பழிவாங்க அல்லது அழிக்கக்கூடிய அளவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக ரஷ்யா, சவுதி அரேபியா மற்றும் சைனா என 3 முக்கியமான நாடுகள் ஒன்று சேர்ந்தது. ஆனால் அதில் இந்தியா இணைந்தால் மட்டுமே அந்த கூட்டணி வலுக்கும் என்பது இவர்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். So these countries, they kept lobbying with the Indian leadership. டி-டாலரைசேஷன் என்பது ஒரு பெரிய முயற்சியாக உலகம் முழுவதுமாக அப்போது பார்க்கப்பட்டது, இப்போது கூட பார்க்கப்படுகிறது. நீங்க நல்லா பாருங்க. கடந்த 20 ஆண்டுகளில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதார சமநிலையில் நாம் குறிப்பிட்ட இந்த நாடுகள் பெரிய பெரிய மாற்றங்களை கண்டுள்ளது. அதிலும் குறிப்பாக இந்தியாவின் பொருளாதார பரிணாமம் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், முழு மாற்றத்தை கண்டுள்ளது என்பது உண்மை, மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பொருளாதார சக்திகளின் சமநிலை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமாக இருப்பது இந்தியா மற்றும் சைனா. இவர்களும் மற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சியே இந்த மாற்றத்தின் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளாக பார்க்கப்படுகிறது. பட் இதில் இருக்கும் சைனாவின் திட்டம் என்ன தெரியுமா? இட்ஸ் த மாஸ்டர் பிளான் டு ஃபைனலி ஷட் டவுன் த US டாலர். நீங்க பாருங்க, உலக அளவில் உலக அரசியலில் இருக்கும் மூத்த பொருளாதார அறிஞர்களுக்கு இவர்களுடைய இந்த சில்லி தந்திரம்
புரியாதா என்ன? அமெரிக்க டாலரை காலி செய்வதற்கான மாஸ்டர் பிளான், இவர்களின் இந்த ரகசிய திட்டம் முதலில் மொத்த உலகத்தையுமே ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது, அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ரஷ்ய அதிபர் புட்டின் a new world order, ஒரு புதிய உலகம் மற்றும் இந்த உலகுக்கு ஒரு புதிய காமன் கரன்சி கண்டிப்பாக தேவை என்ற கேம்பெயின் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு இன்னும் அதிகமாக வலுத்தது. பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை இனிமேல் நீங்கள் அமெரிக்க டாலர் கொடுத்து செய்யும் வியாபாரங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ரஷ்யாவும் சைனாவும் கட்டாயப்படுத்தியது. எனவே பிரிக்ஸ் அமைப்பில் டாலரின் மதிப்பை குறைக்க படாது பாடுபடக்கூடிய ஒரு நாடு சைனாவுக்கு பிறகு ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் தட்ஸ் வெல் நோன். இதனால் ரஷ்யாவுக்கு உலக அளவில் பூகோள அரசியலில் பல ஆதாயங்களும் நன்மைகளும் உண்டு. ரஷ்யாவின் எல்லா டாலரும் இல்லாமல் போனது உக்ரைன் போர் தொடங்கிய உடனேயே, தெரியுமா? இன்னொரு நாட்டின் நாணயம் உலகத்தையே வலுக்கட்டாயப்படுத்தி ஆதிக்கம் செலுத்துவது தவறு என்று புட்டின் தொடர்ந்து பேசுகிறார். அது இட்ஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த டாலர் விளையாட்டால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் புட்டின். ஆனால் பிரிக்ஸ் அமைப்பில் ரஷ்யாவை விட மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா. உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வளரும் பொருளாதாரம். ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமிஸ் டுடே. மிக விரைவாக இந்தியன் 10 ட்ரில்லியனுக்கு வளரும் பொருளாதாரமாக மாறும். தற்போது அமெரிக்கா என்ற உலகத்தின் நம்பர் 1 எக்கானமி ரஷ்யா மற்றும் சைனா என 2 பெரிய நாடுகளுடன் பெரிய அளவில் முரண்பட்டு பகையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்க எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா இந்தியாவை இந்தோ பசிபிக் பகுதியில் ஒரு முக்கியமான நட்பு நாடாகவும் மூலோபாய பங்காளியாகவும் பார்க்கிறது. இந்தியாவின் அந்த உதவி அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக தேவை. சிம்பிள். சைனா போன்ற ஒரு பெரிய நாடு ஒண்ணுமே இல்லாத, பொருளாதாரமோ மிலிட்டரி என எதுவுமே இல்லாத, ஒரு வளர்ச்சியுமே இல்லாத ஒரு ரோக் பாப்பர் நாடு பாகிஸ்தானையே ஆசிய கண்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு சக்தியாக நம்பும் போது சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா இந்தியாவை பல ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்ப வேண்டிய சூழல் கண்டிப்பாக உள்ளது. ஆனால் இந்தியாவின் வளரும் பொருளாதாரத்திற்கு அமெரிக்காவின் டாலர் மீதான டிபெண்டன்சியை, சார்புத்தன்மையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக நமது அரசுக்கும் நமது மக்களுக்கும் உண்டு. தட் இஸ் ஃபார் வெரி டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ். முற்றிலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு காரணம். ஆனால் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுக்கு இருப்பது ஒரு பழிவாங்கும் அல்லது தண்டிக்கும் காரணமாக அல்லது டார்கெட்டாக இந்தியாவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் அமெரிக்க தேர்தல் தொடங்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு சைனாவின் இந்த டாலரைசேஷன் ஏற்பாடுகளை, முயற்சிகளை இந்தியா ஆதரிக்க முடியாது என்று நேரடியாக சொல்லிவிட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம், சைனாவின் டாலரைசேஷன், டாலரின் பணமதிப்பை குறைக்கக்கூடிய திட்டத்தினால் இந்தியாவுக்கு கிடைக்கும் ஆதாயத்தை விட, இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் லாபத்தை விட சைனாவின் பொருளாதாரத்திற்கு, சைனாவின் மக்களுக்கு, சைனா என்ற நாட்டுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்பது இந்தியாவின் மொத்த ரிசர்ச் அண்ட் ரிப்போர்ட் வெளியிட்டது. ஏற்கனவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான ராணுவ மோதல்கள் காரணத்தால் டாலரை அழிப்பதற்கான சைனாவின் ஆசைகளை இந்தியா ஆதரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. எதிரியின் திட்டங்களை ஆதரிக்காமல் இருப்பதில் என்ன தவறு சொல்லுங்க? ஆனாலும் பிரிக்ஸ் என்று வரும்போது ரஷ்யாவும் மிகப்பெரிய ஒரு உறுப்பினராக இருக்கும் காரணத்தால் ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடிய விதத்தில் அந்த டாலரைசேஷன் திட்டங்களை தவறு என்று வெளிப்படையாக இந்தியா குறிப்பிடவில்லை. ஆனால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல ஏற்கனவே இந்தியா ஏற்பாடுகளை செய்தது. ரஷ்யா தன்னுடைய நண்பன் என்ற காரணத்தால் சைனாவின் திட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை சைனாவிடம் வெளிப்படுத்தியதே தவிர ரஷ்யாவிடம் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் அமெரிக்காவிடம் அதை திருப்பி 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 இந்தியா சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் ரூபாய் கரன்சியை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சர்வதேச வியாபாரங்களில் பயன்படுத்த நமது நாடு முயற்சி செய்தது. அதே நேரத்தில் உலகின் நடைமுறை இருப்பு நாணயமாக சைனாவின் நாணயம் மாற்ற வேண்டும் என்ற ஆசை சைனாவுக்கு அதிகமாக உண்டு. மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் சைனாவில் அதிகமாக இருப்பதால் டாலரைசேஷன் என்ற ஒரு திட்டத்தில், முயற்சியில், ஏற்பாட்டில் சைனா மிக முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. சைனா உலகின் மிகப்பெரிய நாடுகளின் வர்த்தக பங்காளியாக உள்ளது. எனவே உள்ளூர், தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் டாலரைசேஷன் செய்வதை சைனா ஆதரித்து உலக அளவில் பல கேம்பெயின், பல பிரச்சாரங்கள் செய்துள்ளது. அதற்கான சூழ்ச்சிகளை
தொடர்ந்து தற்போதும் செய்து கொண்டிருக்கிறது. பல ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் சைனாவின் இந்த திட்டங்களை தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள். எனவே சைனா டாலரைசேஷன் செய்து டாலரின் பண மதிப்பை குறைத்து தன்னுடைய நாணயத்தை புதிய பிசினஸ் ட்ரேட் உலக அளவில் வியாபார நாணயமாக மாற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை ரஷ்யாவுடன் செய்ய ஆரம்பித்து விட்டது. எனவேதான் இந்தியா இந்த திட்டம் பற்றி மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் செய்ய ஆரம்பித்து தற்போது அந்த ரிப்போர்ட்டின் படி இந்த டாலரைசேஷன் திட்டம் முயற்சி இந்தியாவை விட சைனாவுக்கு அதிகமாக பயன்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. எனவே அக்டோபர் மாதம் அமெரிக்காவுக்கு எதிரான இந்த டாலரைசேஷன் திட்டத்தில் இந்தியா பங்கு கொள்ளாது என்று ஏற்கனவே ட்ரம்ப் அதிபராகுவதற்கு முன்பே இந்தியா சொல்லிவிட்டது. அந்த முடிவு அமெரிக்காவுக்கு ஆதரவான மிகப்பெரிய ஒரு முடிவு. அமெரிக்க தேர்தல் முடிவு, ட்ரம்ப் திட்டம் இந்தியாவுக்கு நன்கு தெரிந்த திட்டம். எனவே இந்தியாவின் அந்த முடிவு இட் இம்ப்ளாய்ஸ் தட் அது சைனாவுக்கு, ஏன் சொல்ல போனால் ரஷ்யாவுக்கு எதிரான இன்னொரு மிகப்பெரிய முடிவு. அதற்கு மிகப்பெரிய காரணம் கடந்த 12 மாதங்களில் ரஷ்யாவின் ஒவ்வொரு நகர்வும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஈரானுக்கு ரஷ்யா வெளிப்படையாக கொடுத்துள்ள ஆதரவு, காசாவில் ஹமாஸ் மற்றும் லெபனானில் இருக்கும் ஹெஸ்பல்லா போன்ற தீவிரவாதிகளுக்கு பின்னால் இருந்து ஈரான் பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து அக்டோபர் 7 போன்ற மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்தது என்பது மொத்த உலகத்திற்கும் தெரிந்த பிறகும் சைனாவும் ரஷ்யாவும் ஈரானை ஆதரித்தது. அதுபோலவே சமீபமாக பாகிஸ்தானுடன் ஒரு சில ஒப்பந்தங்களை ரஷ்யா செய்து கொண்டது. இது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு பெரிய அளவில் உதவும் என்பது ரஷ்யாவுக்கு நன்கு தெரியும். சைனா ஏற்கனவே செய்யக்கூடிய உதவி, பாகிஸ்தானுக்கு செய்யக்கூடிய உதவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதத்தை வளர்க்கும் நாட்டுடனும், ஆனால் அந்த பக்கம் மொத்த உலகத்துக்கே தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஈரானுக்கு சப்போர்ட் செய்வது என்பதும் கண்டிப்பாக சைனா மற்றும் ரஷ்யாவை பற்றி இந்தியாவுக்கு சரியாக தெரியவில்லை, தோணவில்லை. எனவே சுருக்கமாக ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உதவி போகக்கூடிய ரஷ்யா சைனா கூட்டணியில், தற்போது சவுதி அரேபியா கூட்டணியில், அது மட்டுமல்ல சைனாவுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு உலக மகா டாலரைசேஷன் திட்டத்திற்கு இந்தியா துணை போகாது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது தற்போது அமெரிக்காவுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய ஆதரவாக பார்க்கப்படுகிறது. போர் மூண்ட உலகத்தில் இந்தியாவின் இந்த ஆதரவு அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆதரவாக பார்க்கப்படுகிறது. இது ரஷ்யா, சைனா, ஈரான், பாகிஸ்தான் கூட்டணிக்கு எதிராக இந்தியா அனுப்பக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். எனவே ட்ரம்ப் தற்போது செய்திருக்கும் இந்த அறிவிப்பால் இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து அல்லது பாதிப்பு வருமா என்று கேட்டால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்புமே வராது. ஆனால் அதற்காக இந்தியா எப்போதுமே அமெரிக்காவைத்தான் நம்பி இருக்கும் என்று அர்த்தம் கிடையாது. இந்தியா டாலரை மட்டும் நம்பி இருக்கும் என்று கூட அர்த்தம் கிடையாது. இந்தியாவை யாருமே தண்டிக்காத விதத்தில் இந்தியாவின் பாலிசிஸ், இந்தியாவின் திட்டங்கள் உள்ளது. உங்களுக்கு தெரியுமா, நேற்று கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வேகமாக அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்ப் காலில் விழுந்தார். கனடா மீது 30% டரிஃப் போட ஏற்பாடுகளை ட்ரம்ப் தொடங்கியதாக தெரிய வந்த அடுத்த நிமிடமே கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வேகமாக அமெரிக்காவுக்கு நேற்று சென்று ஒரே அறையில் ட்ரம்ப் காலில் விழுவதற்காக ஓடிவிட்டார். இவனுங்களுக்கு கோட் எதுக்கு சொல்லுங்க? ஆனால் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படி கிடையாது. உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்தியாவுக்கு ஆபத்தாக வந்தால் அவர்களை தள்ளி வைக்கும் அளவுக்கு இந்தியாவுக்கு சக்தி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்கனவே பல நூறு ஒத்துழைப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் எப்போதுமே இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடார். எனவே இஸ்ரேல் இந்தியா நட்பு என்பது பிரிக்க முடியாத நட்பு. இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா எந்த செயலுமே செய்யாது. தேவைப்பட்டால் ரஷ்யா, ஈரான், சைனா கூட்டணிக்கு இந்தியா எதிராக செல்லுமே தவிர இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா செல்லாது. ஏனென்றால் நியாயம், நீதி எங்க இருக்குன்னு பார்க்கணும். டாலரைசேஷன் என்பது தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். அந்த விதத்தில் இந்தியா எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. ஆனால் மற்ற பொருளாதாரத்தை அழிப்பதற்காக, பழி வாங்குவதற்காக இருக்கக்கூடாது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அழிப்பதே சைனாவின் திட்டம். அதில் அவர்கள் 2 பேருமே சண்டை போட்டுக் கொள்வார்கள், சண்டை போடுகிறார்கள். அதில்
இந்தியாவுக்கு எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் கண்டிப்பாக லாபம் உண்டு. எனவே ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக எந்த முடிவையுமே எடுக்க மாட்டார். ட்ரம்ப் ஆட்சி என்பது ஈரான், பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளின் ரோக் நாடுகளின் வளர்ச்சியை அழிக்கும் அரசாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே உங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. இது இந்தியாவுக்கு எல்லா விதத்திலும் லாபம். இந்தியா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடு. அது மிலிட்டரியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகையாக இருந்தாலும் சரி. இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டெவலப் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல். இன்னைக்கு திடீரென வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட், கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியா செய்த ஹைப்பர்சானிக் மிசைல் பற்றிய மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட். பல நாடுகளிடம் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருந்தாலும் கூட இந்தியா தான் லாங் ரேஞ்ச் அளவுக்கு ஒரு மிகவும் துல்லியமான ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை, ஏவுகணையை தயாரித்த நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு புதிய பிரேக்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒண்ணுமே இல்லாத இந்த பங்களாதேஷ் போன்ற ஒரு நாடு இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன திட்டங்களை செய்து பார்த்தீங்களா? கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. பங்களாதேஷ் நாட்டுக்குள் கொல்லப்படும், அநீதியாக தண்டிக்கப்படும் இந்தியாவின் இந்து மக்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? பங்களாதேஷுக்கு எந்தெந்த வகையில் இந்தியா உதவி செய்தது தெரியுமா? அது மிலிட்டரியாக இருந்தாலும், எல்லை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார விதத்திலும் பல கோடி உதவிகளை இந்தியா இந்த பங்களாதேஷ் நாட்டுக்கு செய்தானா இன்று பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்படும் இந்திய இந்து மக்களுக்கு கொலையும், பசியும், பட்டினியும், டார்ச்சரும் தான் இந்த பங்களாதேஷ் நாடு கொடுக்கக்கூடிய நன்கொடை பரிசு அப்படின்னு சொல்லலாம். இந்து மத பாதிரியார்களை, மாங்க் போன்றவர்களை பங்களாதேஷில் தொடர்ந்து கைது செய்வது இந்தியாவுக்கு எதிராக செய்யப்படும் வன்முறை, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்தியாவிலும் இது மைனாரிட்டிஸுக்கு செய்யப்படுகிறது. எங்க செய்யப்படுது? என்ன செய்யப்படுது? பங்களாதேஷில் செய்யப்படுற மாதிரி அநீதிகள் நம்ம நாட்டில் செய்யப்படுதா? இந்த பங்களாதேஷை நம்ம எப்படியெல்லாம் தண்டிக்கணும் தெரியுமா? உலகத்தில் இவனு எங்கேயுமே அமைதியாக இருக்க மாட்டானுங்க. இன்னைக்கு சிரியாவில் என்ன நடக்கு தெரியும்ல? சிரியாவின் பிரசிடென்ட் ஆசாத் அவருடைய இருக்கக்கூடிய அந்த மாளிகையவே தீவிரவாதிகள் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் சைனா இஸ் ராம்பிங் அப் மிலிட்டரி ஆக்டிவிட்டி இன் தைவான். ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரஷ்யா உக்ரைனில் தேவையான பாதிப்புகளையும், சைனா தைவானில் ஏதாவது செய்துவிட முடியாதா அப்படின்னு பலரும் பல திட்டங்களை பல மாதிரியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியா போன்ற ஒரு வளரும் வல்லரசு, மிகப்பெரிய ஜனநாயகம், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேஷன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பொருளாதார வளர்ச்சி, மக்களுடைய நலன், நம்ம நாடு ஒரு வல்லரசாகும் நாடு அப்படிங்கிற கவனத்திலேயே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். அது சைனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, சைனா அமெரிக்காவோடு சண்டை போட்டாலும் சரி, ரஷ்யா அமெரிக்காவோடு சண்டை போட்டாலும் சரி, நமக்கு அது எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் லாபமாக கண்டிப்பாக வந்து முடியும். அதுதான் நமக்கு தேவை. எனவே இந்த ட்ரம்ப்புடைய திடீர் அறிக்கை, வரக்கூடிய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய ஆட்சி என்பது இந்தியாவுக்கு எந்த விதத்திலுமே பாதிப்பாக இருக்காது. அதுதான் இட்ஸ் அவர் ஃபைனல் வேர்டிக்ட். இது அடுத்த 4 வருடங்கள் நீங்களே உட்கார்ந்து கவனமாக பாருங்க. அப்ப தெரியும் நம்ம சொல்றது சரியா இல்லையா அப்படின்னு. நம்ம சொல்ற இந்த கருத்து உங்களுக்கு எப்படி தோணுது? இதை பற்றிய உங்களுடைய காமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கும் மனசுல இந்த பயம் இருக்கு. பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends. Because it's very, 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 very important. Thank you.